எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டன்றதே ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ண கூட மாட்டாங்க. இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களே இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்றது ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உறுதியானவர்களாக இருப்பாங்க. அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிடலாம். இந்த வருஷம் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான டைமுக்கு தூங்க முடியாது, தேவைக்கு பணம் கை வந்து சேராது, வேலையில் படிக்கிறதுல எங்கேயுமே வந்து இவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இவங்களை இன்னும் பலப்படுத்துது. இவங்களை வந்து எதெல்லாம் தெரிந்து கொள்ளணுமோ, இவங்க எதெல்லாம் அனுபவப்படணுமோ அது எல்லாமே கிடைச்சி ரொம்ப உறுதியானவர்களாக இவங்க ஆக போகிறாங்க. அந்த தங்கம் போல், அது ரொம்ப கஷ்டப்பட்டு புடம் போட்ட தங்கம்னு சொல்கிற மாதிரி இவங்க மாற போகிறாங்க. அதனால் ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்கு யாரையும் நம்பக்கூடாது. பெரிய அளவிற்கு வந்து ஒரு முதலீடு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டில் பணம் வருது, இந்த சமயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட இதை சொல்லவே கூடாது. பொதுவாக யாரையுமே இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸில் தான் இவங்க வந்து வச்சுக்கணும். ரொம்ப கிட்ட சேர்க்கக்கூடாது. தனித்து இருக்கிறது இவங்க இயல்பு தான். அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் எல்லா டிசப்பாயின்மெண்ட்ஸையும் கடந்து வந்துடலாம். பெரிய அளவுக்கு சாதனைகள் செய்யலாம். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.